இன்றைக்கி என்ன உலக்கா இது? இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒப்புட்டு செய்ய போகிறேன். அதனால் கடலை பருப்பை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ வெந்து எடுத்தாச்சா? வேக வச்சாச்சு. ஆமாம். இப்போ ஆட்டாங்கல்ல ஆட்டணும். ஆட்டினது தான் ஒப்புட்டுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாம் மிக்சியில் போட்டு ஆட்டுவாங்க. நீங்கள் கல்லுலேயே ஆட்டுறீங்களா? இப்போ என்ன ஏலக்காய் போட்டு ஆட்டணுமா அதை? ஆமாம், ஏலக்காய் மேல் தோல் நீக்கிட்டு ஏலக்காய் உள்ற கொட்டையை மட்டும் போட்டு ஆட்டணும். ஓ, அடுத்து இது என்ன நாட்டு சர்க்கரையா? ஆட்டி எடுத்தாச்சு. நல்லா நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் குறன்னு இல்லாமல் ஒரு மீடியமாக ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ போய் மைதா மாவை பேஞ்சு சப்பாத்தி மாதிரி வச்சுக்க வேண்டியது தான். இது மைதா மாவா? மைதா மாவு நான் தண்ணி விட்டு வேணுமா? தண்ணி விட்டு பேஞ்சு ரெடி பண்ணியாச்சு. அதனால பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையிலேயே தான் தைச்சிக்கணுமா? ஆமாம். ஓஹோ. ஒப்புட்டு மாவு நடு சென்டரில் வச்சு இப்படி பண்ணி எடுத்து போட வேண்டியதுதான் தோசைக்கல் மேலே. அப்படியே எண்ணெயில் போட்டால்? எண்ணெயிலையும் போடலாமே. அப்படியும் போடலாமா? எண்ணெயில் போட்டாலும் நல்லாயிருக்கும். அதுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாட்டம் கலக்கி எண்ணெயில் இந்த மாவை நினச்சி அந்த தண்ணியாட்டுங்கிற மாவில் எண்ணெயில் போட்டால் அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் அதை நிறைய எண்ணெய் இழுக்கக்கூடாதுல்ல, நமக்கு சேர்றது இல்லை நிறைய எண்ணெய். ஓகே ஓகே. அடுத்த இதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆமாம். அடுத்த ஒப்புட்டு ஒன்று வெந்துக்கிட்டு இருக்குது, ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் அந்த பரோட்டா மாதிரி அப்படியே பருத்திங்க பொன்னிறமாக வந்திருக்கு. சூப்பராக இருக்கு. நான் ஒகைன்களில் ஒப்புட்டு சாப்பிட்டதுனால சிவா கேட்டான். செஞ்சாச்சு. ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். வாங்க சாப்பிட்லாம்.